வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வந்துட்டு வீரக்கருப்பு ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. எனக்கு இது புதுசாக இருக்கு மக்களே. ஒரே டைம்லேயே நான் 3 இதை வந்து ரியாக்ஷன் போட போகிறோம். 3 தனித்தனி வீடியோ. நான் ஒன்றா போடலாம்னு நினச்சேன். ஒன்றா போட்டால் டைம் ஆகும்னு சொல்லி தான் ரெண்டாக போடுறேன். ஸோ வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த இதை ரியாக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா, த எப் ஆஃப் தமிழா இஸ் பேக், த ஓஜி இஸ் பேக்குடா அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு மீசை முறுக்கு 2ஓட த ரிவீல் டீசர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வெளியே 2 நாள் ஆச்சு. 2 நாளா? ஆமாம், 20 February ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம 3 நாள் ஆச்சு. ஸோ வந்துட்டு நமக்கு டைம் கிடைக்காதனால இப்போ 3 நாளான சரி, 1 மாதமாக தான் சரி, நம்ம ரியாக்ஷன் பண்ணி தான் வரோம். ஸோ இந்த ரியாக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற கண்டினியூஸாக போடுற வீடியோ இருக்கட்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ போடலாமா? ஸோ மக்களே, மியூசியம் இருக்கு 1 எத்தனை பேர் பார்த்துருப்போம்? நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த படம் தான் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருக்கட்டும் சரி, அதில் வர லவ்வாக இருக்கட்டும் சரி, அவரோட பயோபிக் கதை, நம்ம இப்போ தமிழை எப்படி முன்னேறி வந்தார் அந்த கதை. ஸோ இந்த வந்துட்டு ஒரு வித்தியாசமான கதை இருக்கும்னு நாங்கள் மியூசியம் இருக்கு 2 சரி பார்ப்போமே. 1 2 3 லெட்ஸ் கோ. சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டுடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். ஓகே, 1980 எங்களை உள்ள விட்டாதானே நாங்கள் கத்துறோமா இல்லை பாடுறோமான்னு தெரியும். ஜோக்கர் மியூசிக்கு. சார், இது வெகுச்சனத்தோட பாட்டு சார், சத்தமாக தான் கேட்போம். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் ஒன்னாடா. இசையை பற்றின ஒரு படம் ஏரியாவில் போடுற டண்டனக்கிற மாதிரி ஈஸி நினைச்சு. இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கிற கதையோ நமக்கு தெரியும். இருக்குதுடா கானா பாட்டு. தான் பரம்பரையிலே முறையாக கற்றுக்கிறவன் பரம்பரையாக கற்றுக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு. ஓகே, நீ உண்மையாலே இசையை பற்றின கதை தான் அது. எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. எவ்வளோ ஜெயிச்சாலும் வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். நான் எவ்வளவு கேவலம் மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓடு. The story you don't know. Okay, மீசைய முறுக்கிட்டு. Hey, இதனோட டைம்லைன்ல வருது. ஓகே, hey அர்ஷத் கான். டேய் பாட்டு விஷுவல்ஸ்ல பாட்டிடா டேய். பேக் வேர் வி பிலாங். மியூசியம் இருக்கு 2 ஸ்டோரி ஸ்கிரிப்ட் டெலக் சாங்ஸ். இவர் திரும்ப இப்போ தமிழாக தானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. ஓ மக்களே, ஓ மை காட். ஆனால் கடைசியாக அவரை கலாச்சிட்ட. பரவாயில்ல விடுங்க, காமெடி படமாக இருக்கட்டும் சரி. மியூசியம் முறுக்கு 1ல் தோத்தாலும், நான் அவமானப்பட்டு தோத்தாலும் மியூசியம் முறுக்கிட்டு தோப்பண்டா. ஓ மை காட். ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம விவேக் சார் இல்லை, அதனால தான். ஆனால் விவேக் சார் மட்டும் இந்த படத்தில் இருந்தார். பவர் பேக் தான். இந்த படத்திலே தெரியுது அவரோட பயோபிக் பாதியை எடுத்துட்டு மீதி வந்துட்டு அது வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டோரி அது என்னது, உங்களுக்கு தெரிந்த ஸ்டோரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மியூசியம் முறுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு கதையும் இதுக்குள்ளே இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி விட்டுருக்காங்க. ஓகே, இந்த இதில் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு வரைக்கும் 3 டைம்லைனில் வர்றாரு நம்ம ஆதி என்ன. எப்படின்னா 1980, 90, 2K இந்த 3 இதுலேயும் வந்து இசைக்காக எப்படி போராடுறது, அதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருந்துச்சு மக்களே. ஜென்யூன்லி சொல்ல போனால் ஜோக்கா இருந்துச்சு. ஆனால் அர்ஷத் கான் வந்தோடனே படமே வேற லெவல் படம். அர்ஷத் கான் இப்போ தமிழா அவரோட இசை
நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த மீசி முறுக்கு 2 டீசர் பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு ரியாக்ஷன் வீடியோ வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் இந்த அனதர் நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் சா.